தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை பதிவு பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு எம்ஜிஆருடைய அரசியல் பற்றி பேசக்கூடிய பிம்பச்சிறை அப்படிங்கிற ஒரு புக்கோடைய முதல் பகுதியை தான் சொல்ல போகிறேன். ஏன்னா இதில் நிறைய சாப்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருக்காங்க. இதில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி மக்கள் தலைவராக கட்டமைக்கப்பட்டாரு, அதுக்கு பின்புலம் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் மிக முக்கியமான விஷயமா நம்ம பார்க்க போகிறது அவருடைய நோயுற்ற காலத்தில் அவருக்கு எப்படியாப்பட்ட ரசிகர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அவர் 1987 24/12 அப்படி அந்த டேட்ல அவர் இறந்து போறாப்புல. அந்த இறந்து போறது, அதாவது 24/12/1987 அவர் இறந்து போகும்போது ஏறக்குறைய 31 பேர் அவருடைய ரசிகர்கள் தீக்குளிச்சு அதே நேரம் துயரம் தாங்க முடியாம இறந்து போயிருப்பாங்க. அந்த ஒரு சம்பவம் அப்படிங்கிறதுக்குள்ள அது எம்ஜிஆருக்கு எப்படிப்பட்ட ரசிகர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறத அது காட்சிப்படுத்துச்சு. அதுக்கப்புறம் 12/1/1967 அப்போதைய திகாவுடைய செயல்பாட்டாளராக இருந்த எம்.ஆர். ராதா அவர்கள் எம்ஜிஆர் சுற்றுப்பாப்புல. அவர் சுடப்பட்ட போது அவர் ஒரு ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகுறாங்க. அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம், அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க திரண்டவங்களுடைய எண்ணிக்கை மட்டும் ஏறக்குறைய 50,000 பேர். அது ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அடுத்து மிக முக்கியமான ஃபேக்ட் என்ன அப்படின்னா, 1984 புரூக்லைன் மருத்துவமனைக்கு எம்ஜிஆர் அவர்கள் கூட்டிட்டு போறாங்க. அவர் உடல்நலம் குறைவா இருக்கு அப்படிங்கிறதால. அப்போ அவருடைய ரசிகர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏறக்குறைய ஒரு மனப்பிறழ்ச்சி அப்படிங்கிறத நோக்கி போய் 20க்கும் மேற்பட்ட நபர்கள் தீக்குளிச்சு இறந்து போறாங்க. அதாவது எம்ஜிஆருடைய டெத்துல 31 பேர் தீக்குளிச்சு இறந்து போனாங்க அப்படின்னா, எம்ஜிஆர் மருத்துவமனையில அட்மிட் ஆனதுக்கே 21 பேர் அங்க இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் 4 பேர் தீக்குளிக்கிறத 4 பேர் தீக்குளிப்பு அப்படிங்கிற விஷயத்த பண்ண போகும்போது போலீஸ்காரர்கள் தடுத்து நிறுத்தினதா ஒரு செய்தி அப்படிங்கிறது இருக்குது. இதெல்லாம் தாண்டி எம்ஜிஆருடைய ரசிகர்கள் எம்ஜிஆருக்கு எப்படி இருந்தாங்க, எம்ஜிஆர் மீது எவ்வளவு பெரிய ஒரு பற்றையும் அதே நேரம் ஒரு அரசியல் கண்ணோட்டத்தையும் வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, அன்றைய காலகட்டத்தில், அதாவது குறிப்பா 1987 எம்ஜிஆர் அவர்கள் நோயுற்று இருந்த சமயத்துல அவருக்கு கட்டப்பட்ட கோவில்கள் மட்டுமே ஏறக்குறைய 27,000 கோயில்கள். அதுவும் அந்த வருஷத்துல அதை தவிர்த்து கட்டப்பட்ட கோயில்களோட எண்ணிக்கை கவனிச்சிங்க அப்படின்னா 79,000 கோயில்கள். அதாவது 79,000 சாலையோர கோயில்கள்ல 27,000 கோயில்கள் அப்படிங்கிறது எம்ஜிஆர் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே கட்டப்பட்டது. அப்ப அந்த அளவுக்கு எம்ஜிஆருடைய பிம்பம் அப்படிங்கிறது, இல்லைன்னா எம்ஜிஆருடைய சினிமா வரையறை அப்படிங்கிறது அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில இருந்துச்சு. இதெல்லாம் தாண்டி என்ன மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எம்ஜிஆருடைய ரசிகர்களா இருந்தது பெரும்பான்மையான மக்கள் உழைக்கிற மக்கள் தான். அடித்தட்டு மக்கள் தான் எம்ஜிஆருடைய ரசிகர்களா இருந்தாங்க. அடித்தட்டு மக்கள் தான் எம்ஜிஆருக்கு அங்க உயிரையும் விட்டது. இதை நான் சொல்லல, பிம்பச்சிறை அப்படிங்கிற அந்த புக்ல அதோட எழுத்தாளர் சொல்லியிருப்பாரு. இதோட 2வது பகுதிக்கு அதை நான் கூடிய சீக்கிரத்துல போடுறேன். அவரோட காத்துருங்க. நன்றி.